தெலுங்கிலும் ஹிட் அடித்த இளையராஜா. ஆ 80களில் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல மட்டுமே ராஜா சாருடைய கொடி ஓங்கி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. தெலுங்குல அவர் ஏகப்பட்ட ஹிட் குடுத்துருக்காரு. ஸோ அந்த மாரி படங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த பதிவு பாட்டு போடுறதுக்கு எனக்கு மிக காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்தில ராஜா சார் வந்து ஆந்திரால ஒரு ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்டாரு. சஷ்டி பூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட விழால கலந்துக்கிட்டாரு. அந்த பட விழால வந்து அவருக்கு கிடைத்த மரியாதை பார்த்தீங்கன்னா, அவ்வளவு இதுலயும் பக்கத்தில கீரவாணி நம்ம ஆஸ்கார் வாங்கினவரு மரகதமணி சார் இருந்தாரு. அவரு இருந்தாரு. ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னணி ஹீரோ 80ல அந்த ஹீரோ. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா சார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. எனக்கு சார் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ராஜேந்திர பிரசாத் தான் அந்த ஒரு 80ஸ்ல வந்து ஒரு சாங் "அள்ளி வச்ச மல்லிகையே" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. "அள்ளி வச்ச மல்லிகையே ம் ம் ம்" ராமசத்யம். அதுல வர்ற அவரு தான் நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. ஆமான்னா சரியா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவரு தானா? இல்ல வேற அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மயிலே யாரான்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு வந்து அவர ராஜா சார வந்து சுவாமி, சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுறாங்க. ரொம்ப ஒரு இதுல பேசுறாங்க. ஹைப் ஏத்தி ராஜா சார் மேல அவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியில. அது மட்டும் இல்ல, ராஜா சாருடைய அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இன்னொரு விஷயம். ராஜா சாருடைய ஒரே ஒரு டியூன் வந்து ஒரு பாடல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 மொழிகள்ல ஹிட் ஆயிருக்கு. ஒரே ஒரு டியூன் பாட்டு. அந்த எல்லா மொழியிலயுமே ஹிட். ஸோ அது என்னன்றத கடைசியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சாங் பார்ப்போம். தெலுங்குல அவர் குடுத்த ஹிட் இதில பத்தின வரிசையில பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது 89ல நாகார்ஜுனாவும், அமலாவும் நடிச்சு ஹிட்டா வெளியான சிவா. நான் இப்ப சொல்ல போற படங்கள்ல தமிழ்லயும் டப்பிங்ல வந்திருக்கலாம். இந்த பாடல நீங்க கேட்டுருக்கலாம். வாய்ப்பு இருக்குது. இங்க தமிழ்ல இருந்து தெலுங்குல குடுத்துருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் ராஜா சார் பாட்டு கேட்க அவ்வளோ அருமையா இருக்கும். அத பத்தி தான் அதனால தான் இந்த வீடியோல நான் அத பத்தி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த சிவா படத்துல வந்து புத நாகார்ஜுனாவும், அமலாவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ராம்கோபால் வருவா ஃபர்ஸ்ட்டு படம்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஆனா படம் செம ஹிட்டு. இந்த படத்துல ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படும்படியான விஷயங்கள் நெறைய இருக்கும். அந்த படத்துல ஒளிப்பதிவு நல்லாருக்கும். படமே ரொம்ப அருமையா இருக்கும். விறுவிறுப்பான இருக்கும். அதுல ராஜா சாருடைய மியூசிக்குமே சூப்பரா இருக்கும். அதுல இன்னொரு ஒரு பெஸ்ட்டான விஷயம். அத நான் சொல்லியே ஆகணும். இந்த படத்த பத்தி பேசும்போது. YouTubeல கூட செக் பண்ணி பாருங்க. உதயம் போடலாம், தமிழ்ல பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க சிவான்னு சொல்லி தெலுங்குல டைரக்ட்டாவே பார்க்கலாம். அந்த படத்துல வந்து பவானின்ற ஒரு வில்லன் கேரக்டர் செம்மையா இருக்கும். நம்ம இப்ப ஆல்ரெடி நம்ம தளபதி படத்துல மாஸ்டர் விஜய் படத்துல வந்துச்சு. அதுல விஜய் சேதுபதி பண்ணியிருப்பாரு. அந்த பவானிலாம் தூக்கி சாப்பிடக்கூடிய பவானி, நம்ம அந்த சிவா படத்துல. அ நம்ம பவானி ரகுவரன் அவர்கள் மிக அற்புதமா மிரட்டியிருப்பாரு. ஆள பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வெரைட்டியான ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துங்க. மிரட்டி எடுத்திருப்பாரு. பாட்ஷால இங்க மிரட்டுன மாரி அங்க தெலுங்குல. மிஸ் பண்ணிறாதீங்க. படத்த பாருங்க. பாட்டு நல்லாருக்கும். சரி நம்ம பாடல பத்தி பேசுவோம். ராஜாசுடைய இந்த பாட்டு வந்து "பாட்டனி பாடமுந்தி, மேட்டனி ஆட்டமுந்தி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஒரு கலாட்டா சாங். சூப்பரா இருக்கும். எஸ்பிபி பாடுன பாட்டு. పోటనీ పాఠముంది మేటనీ ఆట ఉంది దేనికో ఓటు చెప్పరా இந்த பாட்டு ராஜா சாருடைய பாட்டு. ரொம்ப அருமையா ஹிட் ஆச்சு. அடுத்த படம் "ஜெகலோக வீருடு அதிலோக சுந்தரி". நம்ம சிரஞ்சீவி காரும், ஸ்ரீதேவி மேடம் நடிச்சிருந்தாங்க. இது தமிழ்ல வந்து டப் பண்ணியிருந்தாங்க. தமிழ்ல தெரியும். காதல் தேவதைன்னு வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சரியா தெரியல. அந்த படத்துல வந்து இந்த பாட்டு. అమ్మని నుందని బుగ్గ ఎంత లేత இந்த பாட்ட வந்து தமிழ்ல வந்து "சம்மதம் தந்துட்டேன் நம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் இருக்கு. சூப்பரா இருக்கும். பட் இந்த சாங் அப்படியே ஹிந்திக்காரங்க என்ன பண்ட்டாங்க, தெரியல கரெக்ட்டா. பட் அவர் தூக்கி போய் பேட்டான்ற ஒரு படத்துல இந்த பாட்ட போட்டாரு பாருங்க. அங்க அது சரியான ஹிட். டக்கு டக்கு தில்லுனே லகா அப்படின்னு சொல்லி அருமையான ஹிட் அந்த பாட்டு. மாதுரி தீட்சித்தும் வரும். ராஜா சாருடைய பாட்டு அப்பவே அங்கிட்டலாம் ஓடுச்சு. அடுத்த பாட்டு. இதே படத்துல சிரஞ்சீவி காருக்கும் இவனுக்கும் "யமஹா நீ யமா யமா" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. செம்மையான பாட்டுங்க. இந்த பாட்டு தமிழ்லயே நீங்க கேட்டிருப்பீங்க. சூப்பரா இருக்கு கேளுங்க. యమహో నియమ యమ చలరే ருத்ரவீணை. இந்த படம் வந்து தமிழ்ல "உன்னால் முடியும் தம்பி" சொல்லிட்டு பண்ண படம். தெலுங்குல பாலச்சந்தர் பண்ணாரு. இந்த படத்துல தெலுங்குல வந்து பாடுனதுக்காண்டி எஸ்பிபி சார் அவர்களுக்கு தேசிய விருது கிடைச்சது. அத பத்தி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நேஷனல் அவார்டு கிடைச்சது. இந்த படத்துல வந்து அ நம்ம கேஜே யேசுதாஸ் பாடுன இந்த சாங் ரொம்ப அருமையா இருக்கும். கேளுங்க. లలిత ప్రియ కమలం విరిసినది அப்புறம் சுவாதி முத்தியம், சாகர சங்கமம். இந்த 2 படமும் சுவாதி முத்தியம்னா சிப்பிக்குள் முத்து, சலங்கை ஒலி, சாகர சங்கமம். இந்த 2 பாட்டுமே அருமையான ஹிட்டு. ஸோ இத பத்தி நான் பெருசா சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா இது எல்லாமே நல்லா தெரியும். தமிழ்ல வந்து அ அருமையா தெரிஞ்ச பாட்டுகள். அதனால அத வந்து இருக்கட்டும். அது ஒரு ஓரத்துல. நம்ம அடுத்த பாடல பார்ப்போம். அடுத்த பாடல் வந்து
சேலஞ்ச் அப்படின்ற ஒரு படத்துல ஹிந்து வதனா அப்படின்ற சாங்கு கேளுங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. ఇందు వదన కుందరతన మందగమన మధుర వచన గగన జగన సొగసులనవే. இந்த படம் வந்து சித்தாரா அப்படின்ற ஒரு படம். பானுபிரியா மேம் நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிகையா வருவாங்க நினைக்கிறேன். இந்த படத்துல வந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டு ஜிலிபிலி அப்படின்ற ஒரு சாங் இருக்கு. இந்த சாங்கை கேளுங்க, எஸ்பிபி வாய்ஸ் டோட்டலா சேஞ்சா இருக்கும். நம்ம தமிழ்ல கேட்டிருக்கோம், நீங்க கேளுங்க என்ன பாட்டுன்னு. జిలిబిలి పలుకుల చిలిపిగ పలికిన మైనా మైనా. வெண்ணிலா கோதாரி அந்தம் அப்படின்னு இன்னொரு சாங். செம்மையான சாங். இந்த பாட்டு வந்து தமிழ்ல வந்து இடம் பெறல. தமிழ்ல நம்ம தமிழ்ல கேசட்ல இருக்கு. ஆனா நம்ம படத்துல பார்க்க முடியாது. நிழல்கள் படத்துல போட்ட பாட்டு இந்த பாட்டு. இந்த சாங் வந்து அங்க வாங்கி போட்டிருப்பாங்க. செம்மையா இருக்கும் பாட்டு. சூப்பரான பாட்டு. వెన్నెల్లో గోదారి అందం నది కన్నుల్ இந்த படம் வந்து 2007ல வந்த படம். நம்ம வந்து பழைய பழைய படங்கள சரி ரைட் ஓகே. 80, 90 அப்ப இந்த பாட்டு 2007லயே அமானுஷ்ய பாடம் அப்படின்ற ஒரு படத்துல தினம் தினம் பிரதி பிரதிதினம் நின் தரிசனம் அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேளுங்க. இது எப்போ உள்ள பாட்டு, எப்போ வந்திருக்கு பாருங்க 2007ல. దినం నీ దర్శనం సరిదరపున దొరకును. ராஜா சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய மியூசிக் வந்து வேற ஒரு ஜேனர் பார்த்துக்கங்க. அதாவது இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு அவருடைய மியூசிக் பிடிக்குது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு ஜென்ரேஷன், 2 ஜென்ரேஷன் அதுக்குள்ளே போயிடும். பட் ஆனா இவர் பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருஷமா இருக்காரு. அவருடைய அந்த ஒரு ரீச் வந்து இன்னைய வரைக்கும் இருக்கு. ம். அதுவும் இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். சான்ஸே இல்ல. அவ்வளோ அருமையான ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இசை ஞானி. நம்மட்ட வந்து அவரு நம்ம தமிழரா பிறந்ததுல நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மத்த ஒரு ஸ்டேட்ஸ்ல அவருக்கு எவ்வளோ ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது பாருங்க அவர் பாடலுக்கு. 2007ல வந்து அந்த பாட்ட வாங்கிட்டு போய் அத போடுறாங்க அந்த பாட்ட. அடுத்த படம் இந்த படத்துல அந்த வரிசையில கூலி நம்பர் 1ன்ற படம். வெங்கடேஷும், திவ்யா பாரதி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ராஜா சார் பாடியிருப்பாரு. ஆ ராஜா சாரும், சித்ரா அம்மான்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு தமிழ்ல வந்திருக்கா என்னன்னு தெரியல. அவ்வளோ அருமையா இருக்குங்க. சூப்பரா இருக்கும் கேளுங்க. నిజమా తొలిరే హాయి మహిమా. அடுத்து மகரிஷி. ஒரு அருமையான படம். இந்த படம் வந்து ராகவன்னு சொல்லிட்டு நிசாந்தினி தமிழ்ல வந்திருந்தாங்கல்ல, அவங்க பண்ணியிருந்தாங்க இந்த படத்த தெலுங்குல. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டாணி மௌனம் விதி அப்படின்ற ஒரு அருமையான சாங் இருக்கு. இந்த பாட்டு நம்ம ஏற்கனவே தமிழ்ல கேட்டிருக்கோம். பட் ஆனா தெலுங்குல கேளுங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். మాటరాని మౌనమిది మౌనవి. அடுத்து நம்ம நவரச நாயகன் கார்த்திக். அவரும் அவர் வந்து சாதாரண ஆளே கிடையாதுங்க. என்னைய கேட்டீங்கன்னா. ஏன்னா அவர் வந்து தெலுங்குலயே நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. அவர் ஒரு 4, 5 படம் பண்ணியிருக்காரு. அந்த மாரியா நினைக்கிறேன். அந்த படத்துல கூட நம்ம ராஜா சார் மியூசிக் தான். அப்படி வந்த படம் தான் அபிநந்தனா. இந்த பாட்ட கேளுங்க. அதே நோவு, அதே நேனு, அதே நானுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சாங்கு. சூப்பரா இருக்கும். இந்த பாட்ட வந்து நீங்க வந்து என்ன பாட்டு அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. నీవు అదే నేను అదే గీతం పాడనా. அடுத்த பாட்டு மஞ்சு குருஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் டூயட் சாங். இது சூப்பரா இருக்கும். கார்த்திக் பாட்டு. మంచు కురిసే వేళలో మల్లె విరిసేదెందుకో. தான் அபிநந்தனா. கேளுங்க. మల్లె విరిసే మనసులో మనసు మురిసేదెందుకో. ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அப்போ உள்ளவங்கலாம் இப்போ சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது கேட்கறதுக்கு. போனோம், ஒரு 5 பாட்டு கேட்டோம் நம்ம படத்துக்கு. அவரே டக்கு டக்குன்னு பாட்டை போட்டு கையில கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஒரு 1/2 மணி நேரத்துல போட்டு கொடுத்துட்டாரு. 1 மணி நேரம் தான் போனோம். பாட்டு ரெடி ஆயிடுச்சு. மத்தியானத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னு தெரியல. ஆனா பூராவே ஹிட்டு. அந்த மாரி தான் வரும். ஆ படம் சரியில்ல, கதை சரியில்லைன்னு ஃப்ளாப்பான படங்கள் நெறைய உண்டு. பட் ஆனா, இந்த ராஜா சார் போட்ட மியூசிக்க வச்சு ஓடுன படங்கள் அதிகம். படமே சரியில்லாட்டி கூட அந்த பாட்டுக்காண்டி படம் ஓடுன படம்லாம் ஒரு காலங்கள் உண்டு. 80 அந்த டைம்கள்ல எங்களுக்கு தொலைக்காட்சின்றது ஒண்ணு கிடையாது. ஆ 80லலாம் ராஜா சார் இல்லன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாரி இருக்கும். எங்களுக்கு 80ல வந்து அதான் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. ரொம்ப அருமையா எழுதியிருந்தாரு. 1980கள்ல இளையராஜா, கவுண்டமணி, செந்தில் அண்ட் சில்க் சுமிதா. இவங்க இல்லைன்னா தமிழ் துறையில என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேடிக்கையா எழுதியிருந்தாங்க. ஆனா வேடிக்கை இல்லைங்க. இது உண்மையான விஷயம் தான். அப்போ வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு தமிழ் சினிமாவ வந்து என்னடா ரஜினிய சொல்லல, கமலஹாசன சொல்லல, இவன சொல்லல நீங்க நினைக்காதீங்க. இதுதான் ஃபேக்ட். பாமர மக்கள்ட்ட வந்து அவ்வளோ ஈஸியா ரீச் ஆனது நம்ம ராஜா சாருடைய சாங். அவ்வளவு ஒரு அற்புதமான சாங். போன உடனே 1/2 மணி நேரத்துல போட்டு கொடுக்குறோம், 1 மணி நேரத்துல கொடுக்குறோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் அவர்ட்ட இருந்தது. ஒரு அவர்ட்ட உள்ள இசை வந்து ஒரு நெருப்பாவே இருந்தது. அப்படி ஃபயரா வரும். அப்படியே நம்மள வந்து தன்வயப்படுத்தி கொண்டு போயிரும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்
இசை ஞானி. அவருடைய அடுத்த பாடலை பார்க்கலாம். இது கார்த்திக் அவர்கள் பானுபிரியாமன் நடிச்சது அன்வேஷனான்ற படம். இந்த படம் தமிழ்ல டப்பிங் பண்ணாங்க. இந்த பாட்டு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்லித்தாங்க. ஏன்னா அருமையான பாட்டு. கீரவாணி அப்படின்ற ஒரு சாங் இது. இதே படத்துல வர்ற ஏகாந்த வேலை இதுவும் அற்புதமான சாங். இது கிரைம் த்ரில்லர் படம். படம் ரொம்ப நல்லா தெலுங்கு நல்லா போயிருக்கு, தமிழ்லையும் நல்லா பரவாயில்லாம போச்சு இந்த படம். பாட்டு அவ்வளோ அருமையா இருக்குங்க. இப்போ வரைக்குங்க பாட்டு சூப்பர் தான். அடுத்த பாட்டு கார்த்திக் தான். கார்த்திக்கும் அருணும் அவங்க பண்ணியிருப்பாங்க தெலுங்குல. இந்த படம் தமிழில் செம்ம ஹிட்டாக ஓடின படம் தான். பட் அதே அப்படியே பாரதி ராஜா டேரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பாட்டை கேளுங்க. மாட்டே மந்திரமுன்னு தமிழில் பாடினது வேற, ராஜா சார் மியூசிக்கு. தெலுங்குல வந்து எஸ்பிபியும் சைலஜா மேம் பண்ணியிருப்பாங்க. பாட்டை கேளுங்க, பாட்டு அருமையாக இருக்கும். நம்ம தமிழில் ரசித்த பாட்டு தானே. இந்த படம் வெங்கடேஷ் நடிச்சது பாப்பம்பட்டி பாமால. இதில் ஒரு பெப்பிலி ராஜான்னு ஒரு சாங் இருக்கு, செமையா இருக்கும் இந்த பாட்டு. ரொம்ப அருமையான பாட்டு, கேட்டு பாருங்க. బలపం పట్టి భామ బళ్ళు నేర్చుకుంటా పంతం. அடுத்த படம் அமானுஷம் சந்திரடு அப்படின்ற ஒரு படம். எனக்கு தெலுங்கு பேர் வந்து ஒன்று ரெண்டு கொஞ்சம் இதாக தான் வரும். அந்த டைட்டில் சொல்ல எனக்கு வாயில வராது. ஏதோ வந்ததை சொல்லிடுறேன், எதுவும் கோவிச்சுக்கிறாதீங்க. இந்த படத்தில் ஒரு பாட்டு சுயமோ சுயமந்திரமோ அப்படின்ற ஒரு அருமையான சாங். எஸ்பிபி சித்த ஜானகமா பாடின பாட்டு. இது ராஜசார் மியூசிக் தான். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கேளுங்க. సుందరము సుమధురము చంద్రుడందిన చందన శీతలం. அடுத்து கர்சனா. இந்த படம் வந்து தமிழில் ஹிட்டாக ஓடின படம் தான். இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டை கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பேசலாம். அக்னி நட்சத்திரம் ரொம்ப ஃபேமஸான படம். மணிரத்னம் கேம் போல வந்த படம். இல்லை ராஜா சார். இதுல வந்து நம்ம நிறைய படங்கள் நான் விட்டுருக்கேன். நான் சொல்லிட்டேன். நம்ம சாகர சங்கமம், சாங்க ஒளியா இருக்கட்டும், சுவாதி முத்தியம், அதெல்லாம் ரொம்ப கிட்டான சாங்ஸ். இதுல ஒரு முக்கியமான ஒரு படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். தெலுங்கு வந்து கீதாஞ்சலின்னு சொல்லிட்டு மணிரத்னம் பண்ண நாகார்ஜுன் கிரிஜான்ற ஒரு புதுமுகம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து தமிழ் இதயத்தை திருடா என்ற பேர்ல ரொம்ப அற்புதமா படம் வந்துருந்தது. படத்துல உள்ள சாங் பூராமே அருமையான சாங். என்னதான் நம்ம 1000 தான் சொன்னாலும் மணிரத்னத்தினாலதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ராஜா சார் தான் அப்போ வந்து எனக்கு நல்லா தெரியும். மணிரத்னம் வந்து ஒரு ஆளுடைய மணிரத்னம் அப்படின்ற ஒரு பேரை வந்து அவர் முன்னிலைப்படுத்தி இருந்த இது இல்லை, அவருடைய பங்கு கிடையாது. தளபதியா இருக்கட்டும், இதயத்தை திருடாக இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், அவர் பண்ண படங்கள்ல ராஜா சார் படங்களா இருக்கட்டும், அவருடைய டீம் வந்து அப்படி டீம். அதான் அவ்வளோதான். மற்றபடி மணிரத்னத்துலாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இதயத்தை திருடாத படத்துலலாம் ஈஸி ஸ்ரீராம் ஒளிப்பதிவும் இவருடைய ராஜா சார் மியூசிக்கும் அந்த படத்தை வேற லெவலில் கொண்டு போய் பாட்டுச்சு. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு வாரம் யாருக்கிட்ட கூட போகல, பாட்டு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த படமே நல்லா ரீச் ஆச்சு. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா படம் வந்த அன்னைக்கு நான் போய் பார்த்தேன் இந்த படத்தை. அப்படி ஒரு அருமையான படம், அற்புதமான பாடல்கள். இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு மட்டும் நான் போடுறேன், இதை கேட்டு ரசிச்சுக்கோங்க. ஏன்னா இது தமிழ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ராஜா சார் வந்து நிறையா இருந்தாலுமே தெலுங்குல நம்ம இதை பார்த்துட்டோம். பட் இதில் நான் ஒரு சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலேயே, ஒரு பாட்டு ஒரே ஒரு டியூனு. இந்த பாட்டு வந்து ஒரு 5 விதமான சாங்கில் போயிருக்குது அப்படின்றது, 5 மொழிகளில். ஸோ அது என்ன பாட்டுன்றதை பாருங்க. தமிழ் தமிழ்ச்சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்றத பண்ணுங்க.
நிறைய சாங் வந்து தமிழில் வந்திருக்கும். அந்த சாங் தமிழில் உள்ள சாங் ஞாபகப்படுத்தியிருக்கோம். உங்களுடைய 80ஸ்ல உள்ள நினைவுகள் வந்து வெளியே வந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த பாடல் அவ்வளோ அருமையான பாடல் தெலுங்குல. ராஜா சார் கிடைத்த வரவேற்புக்கு ஒரு உண்மையிலேயே அந்த அங்கீகாரம்ன்றது இசைஞானிக்கு உண்மையிலேயே அது பெரிய விஷயம். அது உண்மையிலேயே அவங்க பண்ணாங்க. ரொம்ப இந்த பதிவை நான் பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நீங்க குடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு என்னைய வந்து ஊக்கப்படுத்துது. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லாம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் போய்க்கிட்டு இருக்குது. அதையும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு வச்சுக்கோங்க. நன்றி.